தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப பெரிய ஒரு அன்பாக்சிங். ஆமாங்க, இப்போ வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் OnePlus இப்போ இந்தியால புதிய டிவியை லான்ச் பண்ணாங்க. வெவ்வேறு சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ண போறது OnePlus உடைய U சீரிஸ் டிவி. இந்த டிவி அன்பாக்ஸ் பண்றது மட்டும் கிடையாது, கடந்த 10 நாட்களுக்கு மேல நான் இந்த டிவி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய யூசேஜ்ல இந்த டிவில என்னென்ன நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிவி மேல டிவி வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ எப்படியும் வந்து ஒரு பெரிய அன்பாக்சிங் தான் நினைக்கிறேன். எப்படி பாருங்க, 6 பேக் எல்லாம் வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல சேஃப்டியா அமைச்சிருக்காங்க. அண்ட் டிவி தூக்குறதுக்கு தான் கண்டிப்பா 2 பேர் வேணும். இது மாதிரி வச்சிடலாம். 3, 2, 1. எந்த பிராண்ட் டிவின்னு இப்ப பாத்துட்டீங்க? OnePlus உடைய புதிய டிவிங்க. பயங்கரமான ஒரு விஷயம். OnePlus பாக்கிறதுக்கே வேற மாதிரி இருக்குது. ஆனா சமம் இன்னொரு கேமரா அங்க வச்சிருந்தோம் உங்களுக்கு 2 ஆங்கிள் காமிக்கிறதுக்கு. ஆங்கிளே பாடா போச்சு. செம வெயிட் ஆகுதுங்க. ஆனா இது அண்ட் அடுத்தபடியா ரிமோட் இருக்கணும். எஸ், குட்டி நம்ம தப்பா ஓபன் பண்ணிட்டோமோ இல்ல. திஸ் இஸ் ரிவர்ஸ் அன்பாக்சிங். தலைகீழ அன்பாக்சிங் பாத்துக்கிறீங்களா? இதுதாங்க தலைகீழ அன்பாக்சிங். ஸ்டாண்ட் 2 இருக்கு, ஸ்க்ரூஸும் இருக்கு. அண்ட் OnePlus டிவின்னு ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமோட் அண்ட் யூசர் கைடு இருக்குன்னு நினைக்கிறேன். OnePlus டிவி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தபடியா நமக்கு ரிமோட் பிளாஸ்டிக். பார்க்கறதுக்கு நல்ல ஸ்டைலாக இருக்குங்க. அப்படியே அனுப்பிச்சு விட்டா பூமராங் மாதிரி போகும். செட் ஆகுமா? எஸ். குட்டாஸ்மான ஸ்டிக்கரிங். இதெல்லாம் நான் மற்ற டிவியில் பார்க்கலிங்க. அப்போ ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். குவாலிட்டியும் அந்தளவுக்கு இருந்ததுன்னா ஓகே. என்னென்னமோ செய்திருக்கிறார்கள் நண்பர்களே. நின்றுட்டு அன்பாக்சிங் பார்த்தீங்க, உக்காந்துட்டு அன்பாக்சிங் பார்த்தீங்க, இப்போ படுத்துட்டு அன்பாக்சிங் பார்க்குறீங்க. எடுத்துட்டேன். இவ்வளோ பெரிய டிவியை வச்சு உள்ளே அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லைங்க. அதனால தான் வெளியவே எடுத்துகிட்டு வந்துடுறது. ஆனால் வெளியில் பண்ணும்போது இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் வரும். எஸ், அது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கே யாராவது ஒருத்தர் நமக்கு ஃப்ரீயான ஒரு மியூசிக் கொடுக்குறாரு. பட் இங்கே கிளியெல்லாம் பறக்கும். அந்த சவுண்ட்லாம் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அன்பாக்சிங் எப்படி? நம்ம கிளியை பற்றி பேசினா கிளி வருது, வண்டியை பற்றி பேசினா வண்டி வருது. டிவியை ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனில் எப்படி செட்டப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த டிவிலையும் செட்டப் பண்ணணும். பிகாஸ் இது ஒரு சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி. ஆமாங்க, ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஓன் யூசேஜ்க்கு வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோனை டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் மூலியமாகவே கனெக்ட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள். எல்லாமே வந்து லாகின் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவியும் வந்து ஆன் ஆகிடும். இதில் பின்பக்கமாக ஒரு சில போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த போர்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கு ஒரு அழகான கேசிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணாமல் வச்சாலும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம்னு தெரியல. பட் ஸ்டில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. ARC சப்போர்ட்டோட. AV போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 3-in-1 போர்ட். அதே போல் ஒரு USB 2.0, ஒரு USB 3.0 கொடுத்துருக்காங்க. ஒரு ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கு. ஆடியோ மற்றும் ஆப்டிகல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் சொல்லும் அப்படின்னா இந்த டிவியோட வெயிட்டுங்க. பிகாஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போதே என்ன பாடுபட்டு அன்பாக்ஸ் பண்ணன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. தூக்கிட்டு போய் ஹாலில் வச்சு யூஸ் பண்ணிட்டு திரும்ப இப்போ ரிவ்யூக்கு இங்கே தூக்கிட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ வெயிட். எக்ஸாக்டா எவ்வளவு வெயிட்ன்றது எனக்கும் தெரியல. ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன். இல்ல இங்க வந்து கீழே நான் லோவர் தர்ஸ்ல வந்து போடுறேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும். பட் இந்த டிவியோட முதல் விஷயம் என்னன்னா இதோடைய டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே அப்படின்றது 55 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே. அது மட்டும் கிடையாது, இது ஒரு 4K டிவி. இதுல இருக்கக்கூடிய கலர் கேமெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 93% DCI P3 அந்த பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்டா இருக்குன்னு தான் வந்து சொல்லும். ஷார்ப்னஸும் ரொம்பவே வந்து நல்லா இருக்கு.
அது மட்டும் கிடையாது, பிரைட்னஸ் பயங்கர பிரைட்டா இருக்கு. ஒருவேளை உங்க வீடு ரொம்ப பெருசா இருந்து நீங்க இந்த மாதிரி 55 இன்ச் டிவி எல்லாம் வாங்கி வச்சீங்கன்னா அந்த பிரைட்னஸ் அப்படின்றது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு அளவுல வந்து இருக்கும். இதுல டால்பி விஷன், HDR10+ மற்றும் HLG சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ அமேசான் பிரைம்லயோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிச் கண்டென்ட் நீங்க பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு அவ்வளவு நேச்சுரலா வந்து தெரியும். நல்ல ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது அந்த கலருடைய வைப்ரன்ஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லா தெரியும். இரண்டாவது விஷயம் இதோட டிசைன் தாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் OnePlus எப்பவுமே அந்த டிசைன்ல அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிமோட்ல இருந்து ஒரு செம டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. ரிமோட்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஸ்லீக்கா தான் இருக்கு. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு நேவிகேஷன் கீ வந்து சென்டர்ல கொடுக்காம மேல கொடுத்திருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது ஒரு சில டைம்ல எனக்கு கன்வீனியன்ட்டா இல்ல. இப்படி ஃப்ரண்ட்ல பிடிச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மேபி யூஸ் பண்ணும்போது பழகும்னு நினைக்கிறேன். 10 நாள்ல இன்னும் எனக்கு அந்த பழக்கம் வரல. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. அது என்னன்றது நான் போக சொல்றேன். சோ டிவியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பெசல்லெஸ் மாடல் வந்து கொடுத்திருக்காங்க. தின்னான ஒரு பெசல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்க்கிறதுக்கு மொத்தமா டிவி மட்டும் தான் இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா இந்த டிவியை நீங்க சைடுல இருந்து பார்க்கும்போது ரிமோட் எல்லாம் வேணாம், OnePlus 8 ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, இருக்கிறதுல ஸ்லிம்மான ஸ்மார்ட் போன் இன்னைக்கு தேதியில் அதான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்மார்ட் போன் நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா கூட ரொம்ப ஸ்லிம். அதை விட இந்த டிவி வந்து ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி மேல இருந்து ப்ரொஃபைல் கொடுத்திருக்காங்க. கீழே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு மற்ற போர்ட்ஸ்ல இருந்து ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து எல்லாமே வைக்கிறதுனால கீழே கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ பார்க்கிறதுக்கு டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு செம டிசைனா தான் இருக்கு. இந்த டிவியை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த 10 நாள்ல எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டிவியுடைய சவுண்ட் குவாலிட்டி. ஆமாங்க, இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 4 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. 2 பெரிய ஸ்பீக்கர்ஸ் மற்றும் 2 ட்வீட்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 30 வாட்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. பேஸ் கூட நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது டிவியில வரக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணும்போது இதுல வரக்கூடிய ஸ்பீக்கர் நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. நீங்க 5.1 ஸ்பீக்கர் வைக்கக்கூடிய அந்த லெவல் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு நார்மல் டிவி மட்டும் வாங்கினா எனக்கு எந்த ஸ்பீக்கருமே வைக்காம நான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாவே வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட ட்வீட் பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி கிடைக்கும். பிகாஸ் இதுல டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. இந்த டிவியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு ஆண்ட்ராய்ட் டிவி, எஸ் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ஸ்லீக்காக இருக்கும். அந்த ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் மட்டும் கிடையாது, இவங்களுடைய ஆக்சிஜன் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவிக்காகவே தயார் பண்ணப்பட்ட அந்த ஒரு யூஐயும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்கு உண்டான டெடிகேட்டட் பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் பிளேல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றத நான் நெகட்டிவ் செக்ஷன்ல சொல்றேன். பட் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்னஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெரி ரெஸ்பான்சிவ், ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கு. நீங்க அமுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா UI வந்து மாறுது. அதே போல நீங்க ரிமோட் யூஸ் பண்ண ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஸோ அதுலயும் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வந்து கிளீனான ஒரு UI. இது ஆண்ட்ராய்ட் டிவி UI. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல உங்களுக்கு ஆக்சிஜன் UIயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே பார்த்த ஒரு சில UI மாதிரி தான் இருக்கு. பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். அதுலயும் இதுல டேட்டா சேவர் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க, கிட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வீட்டிலலாம் பசங்க இருக்காங்க, ஒரு சில இதெல்லாம் லாக் பண்ணணும்னா நீங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கூகுள் அசிஸ்டன்ட்டும் கொடுத்திருக்காங்க. நீங்க ரிமோட்லயே டைரக்டா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாக்குறீங்களா, லைவா காமிக்கிறேன். தமிழ் டெக் அஃபிஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மட்டும் தாங்க அழகா வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டான ஒரு அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்கு, கூடவே அலெக்சா சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதையும் ரீகான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பிளஸ் குரோம் கேஸ்ட் பில்டினா வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எந்த ஆப்ல உங்களுக்கு கேஸ்டிங் ஆப்ஷன் சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் நீங்க ஈஸியா கேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாத்துலயுமே நானும் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஹாட் ஸ்டார்ல இருந்து, அமேசான் பிரைம் வீடியோஸ்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது. இன்ஃபேக்ட் உங்க மொபைல்ல இருந்து நீங்க கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் மிரா கேஸ்டும் வந்து இதுல ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க டேரக்டா உங்க ஸ்கிரீனையே வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாத்தை விட இந்த டிவில எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, OnePlus உடைய கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் தான். ஆமாங்க, OnePlus கனெக்ட் அப்படின்ற ஆப்பை நீங்க ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல, iOSல, OnePlusல சீம்லெஸ்ஸா வந்து ஒர்க் ஆகுது. அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து உங்க டிவி கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து போதும். கனெக்ட் ஆனதுல இருந்து இந்த ரிமோட்டுடைய சைஸ் ஓகேவா இருந்தாலும் வீட்டில் நம்ம ரிமோட்டை எங்கெங்க எப்போ மிஸ்பிளேஸ் பண்ணி வைப்போம் தெரியாது. இன்னும் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கேட்கவே வேணாம், எங்கே எப்படி போகணும்னு தெரியாது. ஒவ்வொரு டைமும் ரிமோட்டை தேடி அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. இல்லை ஒருவேளை நம்ம வீட்டில் சீரியல் பார்க்குறாங்க, நமக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னாலும் ரிமோட் அவங்க கிட்ட சண்டை போட்டு வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த OnePlus கனெக்ட் ஆப்பை நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அதை ஓப்பன் பண்ணாலே வந்து போதும். இப்போ உங்களுக்கு அந்த ரிமோட் ஆப்ஷனிங் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ட்ராக் பேட் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷனும் வந்து இருக்கு. தமிழ் டெக் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலம்
பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே பண்ண முடியும். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சுவிட்ச் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது கூட இதிலே வந்து பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றுறதுலேருந்து எல்லாமே. இப்போ நான் திரும்ப யூஐக்கே வந்து போயிடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனும் கையுமா தான் எல்லாருமே வந்திருப்போம். நம்ம எப்பவுமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சிருப்போம். ரிமோட் எங்கே போகும்னு சத்தியமாக வந்து தெரியாது. அது எனக்கு பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் டோட்டலாக 5 டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் என்னுடைய பிரதர் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரிமோட்டை அழகாக டிவி கிட்டே வச்சுட்டாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இந்த ஃபோனை வச்சே ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்கள் ரிமோட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே இந்த ஆப்லேயும் வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஸ்லீக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாய்ஸில் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே சர்ச் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுறதா இருந்தால் கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கீபோர்டை யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் சிங்க் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுலேருந்து மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸ்மார்ட் வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம டிவியை கண்ட்ரோல் பண்ணி ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏதோ ஒரு கால் வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம டிவியில் இருக்கக்கூடிய வால்யூமை ரிமோட்டை தேடி கம்மி பண்ணுவோம். இது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கால் வந்ததுன்னா அதுவே டிவியுடைய வால்யூமை கம்மி பண்ணிடும். கால் முடிஞ்ச உடனே திரும்ப வால்யூம் வந்து ஏற்றிடும். ஸோ இந்த ஃபீச்சரை நானும் வந்து வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லும். இதில் வைஃபை ஷேரிங் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணுறீங்களோ அதில் இருக்கக்கூடிய வைஃபையை இது மூலியமாக நீங்கள் வந்து ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியும். எஸ், இந்த டிவியில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே ஷேர் பண்ண முடியும். இந்த ஃபீச்சரும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இந்த ரிமோட்டை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லும்னா, இதுக்கு நீங்கள் AAA பேட்டரிஸ் தான் வந்து போடணும். முன்ன இருந்த மாதிரி நம்மளால டைப் சி எல்லாம் சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கட் பண்ணியிருக்காங்க. முழுக்க பிளாஸ்டிக்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், வால்யூம் மியூட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு சில டிவியில் வந்து இல்லை. பட் அதில் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, நீங்கள் 2 யூஐக்கு மத்தியில் ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது டேரக்டாக ப்ளூடூத் 5.1 ஒர்க் ஆகிறதுனால ரிமோட்டை நீங்கள் எந்த சைடில் வச்சுட்டு யூஸ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகுது. இதில் Wi-Fi 2.4 மற்றும் 5 GHz ரெண்டுத்துக்கான சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமாக எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் டிஃபால்ட்டாக இன்புட் மோட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இன்புட் மோடில் சப்போஸ் நீங்கள் HDMI 1 2 எதை கொடுத்துருக்கீங்களோ அதை டிஃபால்ட்டாக நீங்கள் செட் பண்ணலாம். சப்போஸ் வீட்டில் பெரியவங்களாம் இருக்காங்கன்னா அதை செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட் மோடுக்கு வந்து போயிடும். எப்பவுமே யூஐக்குள்ளே வந்து இந்த யூஐலேருந்து ஸ்விட்ச் பண்ணி திரும்ப டிவி பார்க்குற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இன்புட் மோடுக்கு போயிடும். வேணும்னா மட்டும் நீங்கள் ஆக்சிஜன் பிளேக்கோ இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டிவி அந்த யூஐக்கோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு விஷயம். சரிங்க, இவ்வளோ நேரம் இந்த டிவியில் இருக்கக்கூடிய எல்லா ப்ளஸையும் சொல்லிட்டேன். ஆமாங்க, இது வரைக்கும் ப்ளஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட், நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி யூஐயில் இருக்கு. இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் உடைய ஷார்ட்கட் எல்லாமே வந்து மேலே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், இப்போ யூடியூப்பை பற்றி, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளேவை பற்றி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஆக்சிஜன் பிளேக்குள்ள இந்த யூஐக்குள்ள போனீங்கன்னா இங்க பெருசாக கொடுத்துருக்காங்களே தவிர கண்டென்ட்டை நீங்க பார்க்க வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர இன்புட் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுக்கல. அதுக்கு நீங்க வந்து இந்த இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும். இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணி இன்புட் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கலாம். பட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ஏதோ ஒரு ஆப் பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்க்கான ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுக்கல. இது எனக்கு பர்சனலாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் நம்ம ஜியோ சினிமா பார்க்குறோம், இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறோம், நெட்ஃப்ளிக்ஸ் பிரைம் வீடியோஸ்க்கு இங்கே ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யூடியூப் வீடியோவே பார்க்கணும் அப்படின்னா, இல்லை எக்ஸ்ட்ரா வேற ஏதாச்சும் ஒரு ஆப் போட்டிருக்கீங்க, அதை ஸ்விட்ச் பண்ணணும்னா அதை இங்க வைக்கிறதுக்கான ஷார்ட்கட் எதுவுமே இல்லை. நீங்க எவ்வளவு கீழே தள்ளாலும் வெறும் கண்டென்ட் மட்டும் தான் இருக்கே தவிர அந்த ஷார்ட்கட் கொடுக்கல. மேபி அதை அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, டிவியோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்றதை நீங்க பாக்குறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிவியோட பிரைட்னஸ் நான் கொஞ்சம் வந்து மாத்தி பார்க்குறேன். இன்புட் பிக்சர் மோட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட், அதே போல் AIPQ ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ ஐ ப்ரொடெக்ஷனில் தான் வச்சிருக்கேன். காரணம் என்னென்னா, ஸ்டாண்டர்டில் வச்சு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா செம பிரைட் ஆகுது. டே டைமில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது. நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா செம பிரைட்டாக இருக்குது. நான் ஐ ப்ரொடெக்ஷன் மோடில் வச்சு யூஸ் பண்ணும்போதும் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த நைட் டைம்ஸில் அதிகமாக டிவி பார்க்குறவங்களுக்கு மேபி இது கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதை மேபி நானும் வந்து சொல்லி பார்க்குறேன், ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னோட பர்சனலான கருத்து. பிகாஸ் நான் எப்பவுமே கொஞ்சம் மைல்டாக வச்சு தான் எங்கள் வீட்டில் வந்து பார்ப்போம்.
அதனால எனக்கு அது கொஞ்சம் உறுத்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். பட் மற்றபடி டிவியுடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும், இந்த பிரைட்னஸ் லெவல் டே டைமில் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது. நைட்லேயும் நல்லா இருக்குது. பட் கண்டினியூஸாக நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பர்சனலாக இந்த புது வீடியோஸ் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொன்னேன். பட் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் பார்க்கும்போது அவங்களுடைய கருத்துக்களும் ரொம்பவே முக்கியம் இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு பார்த்து தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க, அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த புது கண்டென்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் பழைய கண்டென்ட், கொஞ்சம் பழைய படங்கள், இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல வரக்கூடிய படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் அதில் ஒயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது குறிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் எப்பவுமே வீட்டில் இருக்கிறவங்க அவங்க தான் வந்து அதிகமாக டிவி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த கலர் கரெக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இந்த பிரைட்னஸ் லெவல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த டிவியை பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து என்னுடைய குயிக்கான ரிவ்யூவும் பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் இந்த டிவி எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ற எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிவியை பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு வேறு எதனா இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த டிவியுடைய விலை இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் தெரியாதுங்க. எனக்கு முன்னாடியே கொடுத்ததுனால இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அந்த விலைக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒர்த்துன்னு தோணுதா, என்னன்னு தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.